இன்று உலக சிக்கலிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் அருஞான சக்தியை கூட்டி இருளை தனக்குள் சேராத நிலைகள் பாதுகாத்துக் கொள்ளவும், இதன் வழி நாம் அந்த குரு பூஜை காலத்தில் குருவின் அருளை பெற்று அருள் மகிழ்ச்சியின் அருள் உணர்வை பெற்று நாம் அனைவரும் பிறவியில்லா நிலைகள் அடைய இது உதவும். ஆகினால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த கேட்கணுந்தோர் அனைவரும் இப்ப உபதேசித்த கருத்துக்களை உங்களில் ஆழ பதிவு செய்து ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சிரமமான நேரங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறது என்றால் இதை எடுத்துச் செல்லி இதன் வழியில் மகிழ்ச்சியின் சக்தி பெறுங்கள். உங்கள் உடல் நலம் பெறும், உங்கள் குடும்பங்கள் கஷ்டம் நீங்கும், உங்கள் தொழில்கள் வளம் பெறும் என்று சொல்லி வாக்கை பதிவு செய்யும். இந்த வாக்கினை ஏற்றுக்கொண்ட ஒரு உடல்களில் அந்த உணர்வுகள் பதிவாக்கி அவர்கள் நினைவாற்றல் அவர்களை காக்க உதவும், நோய்களை அகற்றவும் இது உதவும். இன்னைக்கு உதாரணமாக உபதேசத்தை கேட்டவர்கள் ஒருத்தருக்கு மிகவும் வேதனைப்படுகிறார் என்றால், ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டும், துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், அகசியமா மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று கொஞ்ச நேரம் ஏங்கிட்டு யார் நோய் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியின் சக்தி நீங்கள் பெறுவீர்கள், உங்கள் நோய் குறையும், உங்கள் வலி குறையும் என்று நீங்கள் சொல்லிப்பாருங்கள். சொல்லிவிட்டு அதுவே அவர் நோய் குறைய வேண்டும் என்று எண்ணினால் மகிழ்ச்சியின் சக்தி அவர் உடலில் படர வேண்டும், அந்த நோய் வலிமை குறைய வேண்டும், அருள் அங்கே படர வேண்டும் என்று எண்ணிப்பாரும். அவங்க உடலில் அந்த வலி குறைவதையும் நோய் நீங்கும் சக்தி உங்களுக்குள் இருக்குதா இல்லையா என்று படிச்சுக்கலாம். இதே போன்று இங்கு கொடுக்கும் நான்கனாவே நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்திருக்கும் போது இதில் பாலும் தீர்த்தமும் வைத்து இதே போல தியானித்து விட்டு அந்த தீர்த்தத்தையும் பாலையும் எடுத்து பாருங்கள். நீங்கள் கவர்ந்து கொண்ட உணர்வு அந்த அலைகள் படரப்படும் போது அந்த பாலிலேயும் இந்த சக்தி படர்ந்திருக்கும். நீங்க வைத்த பாலாக இருக்காது, அது சுவை கொண்ட பாலாக மாறும். நீங்கள் வைத்த தென்னையாக இருக்காது, அது சுவை கொண்டு தீர்த்தமாக மாறும். இது உங்களுக்குள் நாம் எடுத்த அலைகள் அங்கே படர்கின்றது. இதை போல நாம் அதன் வழி நாம் எடுத்தோம் என்றால் நம் வீட்டுக்குள் இருக்கும் கல் பாறை மற்ற துணிகளிலும் இந்த உணர்வுகள் படர்கின்றது. நமக்குள் தீமை அகற்றும் சக்திகள் கிடைக்கின்றது. நாம் எல்லாம் இதை போல ஒருங்கிணைத்து இந்த உணர்வின் சக்தி நாம் பெற முற்பட்டால் நாம் இந்த வாழ்க்கையில் அனைவரும் நலம் பெற உதவுகின்றோம். நமக்குள் அனைத்து குணங்களும் நலம் பெற்றும் சக்தியாக மாற்றிடும் நிலை வருகின்றது. ஆகவே இதை ஒவ்வொருவரும் உங்களை நம்புங்கள்.